நீலி கண்ணீர் வடிக்கும் திமுக. தமிழக மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை. பல ஆயிரம் கோடியை தமிழகத்திற்கு அள்ளி கொடுத்த மோடி. தமிழகத்தில் பல ஆயிரம் கோடியில் திட்டங்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தாலும் அதற்கு தடையாக இருக்கிறது திமுக அரசு. தமிழகம் முழுவதும் பல இடங்களில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணியை தொடங்கி இருக்கிறது மத்திய பாஜக அரசு. ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் இதுவரை வெறும் 24% மட்டுமே கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 76% நிலம் கையகப்படுத்தி கொடுக்காமல் அலட்சியமாக இருந்து வருகிறது தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு. தமிழகத்தில் முக்கிய ரயில் பாதை திட்டங்களான திண்டிவனம் திருவண்ணாமலை இடையிலான ரயில் பாதை, அடுத்து மொரப்பூர் தருமபுரி இடையிலான ரயில் பாதை, அடுத்ததாக மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் பாதை என இந்த திட்டங்களுக்கு சுமார் 905 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் இதுவரை வெறும் 78 ஹெக்டேர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது வெறும் 9% மட்டுமே நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையிலான ரயில் பாதை அமைக்கும் பணிக்காக சுமார் 734 கோடி ரூபாய் கடந்த 2019ஆம் ஆண்டு மத்திய பாஜக அரசு ஒதுக்கியது. ஆனால் சுமார் இந்த திட்டத்திற்கான நிதி அறிவித்து 5 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையிலான ரயில் பாதை திட்டத்திற்கான நிலத்தை கையகப்படுத்தாமல் தாமதம் செய்து வருகிறது திமுக அரசு. தமிழக ரயில்வே வளர்ச்சி பணிக்காக கடந்த காலத்தை விட சுமார் 7.5 மடங்கு நிதியை அதிகரித்து ஒதுக்கி இருக்கிறது மத்திய பாஜக அரசு. 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சியில் ஆண்டுக்கு தமிழகத்திற்கான ரயில்வே நிதி வெறும் 879 கோடி ரூபாய் மட்டுமே. ஆனால் 2025 முதல் 2026 ஆண்டுக்கான தமிழக ரயில்வே நிதி சுமார் 6626 கோடியை தமிழகத்திற்கு அள்ளி கொடுத்திருக்கிறது மத்திய பாஜக அரசு. மாமல்லபுரம் வழியாக சென்னை கடலூர் இடையிலான திட்டம் 2008 முதல் நிலுவையில் இருக்க காரணம் நிலம் கையகப்படுத்தாமல் இருப்பதே. அதே 2019ஆம் ஆண்டு அனுமதி வழங்கியும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையிலான ரயில் திட்டம் தமிழக அரசின் அலட்சியத்தால் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் தமிழகம் முழுவதும் இரட்டை பாதை மற்றும் புதிய ரயில் பாதை வழிகள் இவை அனைத்தும் நிலம் கையகப்படுத்துவதில் திமுக அரசின் அலட்சியத்தால் தாமதமாகி வருகிறது. அந்த வகையில் ஒரு பக்கம் தமிழகத்திற்கு மத்திய பாஜக அரசு என்ன செய்தது என திமுகவினர் பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து கொண்டிருக்க, மறுபக்கம் சுமார் 22,807 கோடி ரூபாய் மதிப்பிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ரயில் வளர்ச்சி திட்டத்திற்கு தடையாக இருக்கிறது திமுக அரசு. அந்த வகையில் திமுக வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது மத்திய பாஜக அரசு இல்லை, தமிழகத்தை ஆளும் திமுக அரசுதான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இப்படி தமிழகம் முழுவதும் ரயில் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கிவிட்டது. அந்த பணியை திறன்பட செய்ய பொறியாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு துரிதமாக செயல்படாமல் ரயில்வே பணிகளுக்கு தடையாக இருக்கிறது. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைக்காக நிலம் கையகப்படுத்த முடியும் என்றால் ரயில்வே பணிக்காக ஏன் முடியவில்லை என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்திறன் இல்லாத திமுக அரசு மத்திய பாஜக அரசு கொண்டு வரும் திட்டத்திற்கு தடுக்கும் வகையில் நடந்து கொண்டு பின்பு மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை, தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்று நீலி கண்ணீர் வடிப்பதை இனியும் நம்ப மாட்டோம் என்கிறார்கள் தமிழக மக்கள்.